உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன் டூர்கிராஃப்ட் ஹாலிடேஸ் ஃபார் புக்கிங் 9043904309. வணக்கம், என் பேர் சிவகுமார். மஜாத்தில் கடை வச்சிருக்கேன். 12 வருஷமா கடை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கோம். முருகன் டிஃபன் சென்டர்னு கடை. இங்கே வந்தால் எல்லாம் குழம்பு காய்கறிகளும் நல்லா கிடைக்கும். டிஃபன் ஐட்டம்லாம் நல்லா நிறையா இருக்கும். சாப்பாடு குழம்பு ஐட்டம்லாம் 20 ரூபா தான். அது வந்து இப்போ ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வீட்டில் நம்ம எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம் இருந்துச்சு. ஒரே காம்பவுண்டில் இருந்தோம். இந்த வயசானவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்கிறப்ப அவங்கள சேர்த்து கொடுக்க செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அப்போயே செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம். இதே ஒரு கடை வச்சாருன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்போ இருந்து இது கடை வெளியில் வச்சு வியாபாரம் பார்த்துட்டே இருந்தோம். 10 ரூபா நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ விலை ஜாஸ்தியானால 20 ரூபான்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆரம்பித்தது தான் அது. நாலு வகை கூட்டு இருக்கும். குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், அந்த ஐட்டம் இருக்கும். பொரியல் ஒன்று இருக்கும். அது போக வெஜிடபிள் பிரியாணி, காளான் பிரியாணி, லெமன் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி இருக்கும். மதியம் எல்லாமே சேர்த்து 20 ரூபா. ஒரு பாக்கெட் 20 ரூபா. பொங்கல் ஐட்டம்லாம் 50 ரூபா. சின்ன சின்ன வீட்டில் வச்சு வியாபாரம் பார்த்தா சரி, கடை வச்சா ஒரு வியாபாரம் நல்லா ஓடும், மக்கள்கிட்ட நல்லா ஆதரவு கிடைக்கிது. எல்லாம் நிறைய பேர் வாங்க. இந்த ஜவுளி கடை நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வச்சா கூட வந்து இந்த பக்கம் கடை வச்சோம். அதனால நல்ல திருப்தியாக ஆளுங்க வர்றாங்க. நல்லா நிறைவாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான். நம்ம கடையில் எதையா ஸ்பெஷலு வந்து வடகறி தான் ஸ்பெஷல். வடகறி தான் ஸ்பெஷல். இது அஞ்சு பருப்பில் செய்கிறது. இது வந்து எங்கே நம்ம சௌராஷ்டிராவில் தான் செய்கிறது. வெஜ்ஜி ஈரல்னு சொல்லுவாங்க. இது பேர் பண்ணி இது இருக்கு இல்லையா, ஈரல் இருக்கு இல்லையா, அதே போல் இது வெஜ்ஜி ஈரல்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி அப்பா வச்சுருந்தாங்க, நீங்கள் தான் முதல் ஜென்ரேஷன் தான் ஆரம்பிச்சது. பக்கத்தில் ஜவுளி கடை வேலை பார்த்தோம். சரி. ஜவுளி வேலை பார்த்துட்டு இந்த வீட்டுக்காரமாக செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க சொல்லி இப்போ இதுலேயே நான் அதுலேயே இறங்கியாச்சு. மார்க்கெட்டு போகிறது, கொண்டு ஜாமான்லாம் கொண்டு வந்து எல்லாம் என் வேலை. வீட்டில் 2 பேர் நாங்கள் 2 பேர் சமைப்போம். அந்த மாதிரி இப்போ ஆரம்பித்து இப்போ கண்டினியூ ஆகிட்டேன். இது எவ்வளோங்கய்யா? 50 ரூபா பாக்கெட். ஒயிட் சாதம் வந்து 75 ரூபா. இது 5 வகை பருப்பில் செய்கிறது. கடலை பருப்பு, தோரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம் பருப்பு, பச்சரிசி எல்லாம் ரைஸ் மில்லில் மாவாக்கி இட்லி மாதிரி அவிச்சு கேக் மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து இது செய்கிறது. அதான் வெஜ்ஜி ஈரல்னு சொல்கிறது. இது பேர் நல்லாயிருக்கும். ஈரல் மாதிரியே இருக்கும், ஆனால் வெஜ்ஜி ஈரல். சாயங்காலம் புளியோதரை, தக்காளி சாதம் 6:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். தக்காளி சாதம், புளியோதரை, வெண்பொங்கல், சப்பாத்தி, தோசை, இட்லி. சாயங்காலம் ஐட்டம் எல்லாமே. சனிக்கிழமான தக்காளி குழம்பு கிடைக்கும். அது ஸ்பெஷலாக போடுவோம்.